சொல்லுமா. சந்தோஷமா இருக்கிறீங்களா கண்ணகி? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா பண்ணிருந்தியம்மா. எல்லாம் சூப்பர். நல்லா இருந்துச்சுன்னு நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். சரிக்க. உங்க அண்ணன்லாம் ஒண்ணும் வரலையேக்க. எல்லா வருஷமும் வருமாவல. குடும்பத்துல எதுவும் பிரச்சனையாக்க? நல்லா பேசி எடுத்துதான் இருக்கிறீங்களா? நான் இப்படி கேட்கணும்னு ஒண்ணு நினைச்சிடாதியே. ஒரு பிரச்சனை இல்ல லட்சுமி. அவன் வெளிநாட்டுக்கு டூருக்கு போயிருந்தாமதுக்க. அவன் கூட வேலை ஜெயிலெல்லாம் கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனானா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு வந்தாமதுக்க. அதனால ஞாபகம் இருந்திருக்காது. அவனுக்கு எவ்வளவு வேலை நடக்குது நம்மள பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கா முடியும்? அப்படியா? எங்க வெளிநாடுனா எங்க போனவ? எங்கேயும் ஜப்பான் பக்கத்துல பத்துக்க. ஊர்லாம் கரெக்டா எனக்கு தெரியல. போன் அடிச்சு அவனுக்கு போவல. அதான் மைனிட்ட கேட்டு இப்படி போயிருக்காவன்னு சொன்னவ. மைனியெல்லாம் அப்ப கூட்டிட்டு போக மாட்டாரோ? அவிய போக மாட்டாவ. அவிய தனியா வேணா போவவ. இது அவியலுக்கு கூட வேலை பார்க்கையில கூட்டிட்டு போறதுல இதுல அவிய போக மாட்டாவ பத்துக்க. அண்ணனே ரூபா போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவோம் வேலை பார்க்கவில்ல. இப்போ வேலைக்காரியில பாரிங் வர கூட்டிட்டு போறவள. ஆமா ஆமா அதெல்லாம் நல்லா செய்வா. அப்படி நம்ம செஞ்சு எடுத்து இருந்தாதானே வேலை செய்யலும் நல்லா செய்வாவமா. வருஷத்துக்கு ஒரு டைம் எங்கயாவது கூட்டிட்டு போயிருவோம் பத்துக்க. பரவாயில்லக்கு. அவிட்ட வேலை செய்ய எல்லாரும் கொடுத்து வச்ச வீடா. ஆமா உங்களையும் ஒரு நாள் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போலாம்லாக்க. ஏரோப்ளேன்ல பறக்கணும்ல ஆசையா தானே இருக்கும். அவன் கூப்பிடுவான் பத்துக்க. நான் தான் போக மாட்டேன். எனக்கு பிளேன்ல பறக்கணும்னா பயமா இருக்கும் லட்சுமி. எங்கேயாவது பிளேன் கவுந்து கீழே விழுந்துட்டுனா மாதிரி குடும்பமே போச்சுல. அவன் நல்ல தைரியமா போயிட்டு எடுத்துட்டு வரான். எனக்குலாம் அந்த தைரியமே கிடையாது. கூப்பிடுவான். எனக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறதுக்கு. என் தங்கச்சி நல்லா பயப்படுவாளா? அவளும் போக மாட்டா. அப்படியா? ஏக்க பயத்தெல்லாம் விட்டுட்டு ஒருக்க போயிட்டு வாங்க. இந்த வருஷத்துலயாவது உங்க அண்ணன் கூப்பிட்டாவனா போயிருங்க. சரி பாப்போம். என்ன ஃப்ரெண்ட் 2 மாரி நின்னு ஒரே கதையா இருக்குவே? ஆமா கதை தான் விட்டுட்டு இருந்தேன். உனக்கு எங்க வலிக்குவே? என்ன பொறாம வந்து வசந்திக்கு? ஏக்க இதுல என்ன பொறாம இருக்கு? கேட்கதானே செஞ்சு. நான் என்ன கேட்டாலும் இப்படி ஏதாவது ஒன்னு சொல்லிருங்க. சரி வசந்தி விடு. ஏக்க கேக் நீ எப்ப வெட்டுவிய? உங்க தங்கச்சி இது வராமல? ஒண்ணு வர மாதிரி இல்லம்மா. இனி அவ்வளவுதான். கடைக்கு ஓட வேண்டியதான். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டிய? ஆமாமா ஒண்ணும் தெரியல இதுவரை. சரி சரி கேக்கத வெட்டினா கூப்பிடுங்க. கூப்பிடாம வெட்டிராதிய. அப்படி ஒண்ணே விட்டுட்டு வெட்டுவாங்களாமா? பக்கத்து வீட்ல இருக்கா. ஹேப்பி பர்த்டேன்னு பாடுனாலே உங்க வீடு வரை கேக்குமே. அந்த சத்தம் கேட்டே நீ ஓடி வந்துருவிய. அது என்னமோ உண்மைதான். ஏக்கா உபா வந்துட்டியா? ஆமாக்கா. ஏன் இல்லம்மா உனக்கு ரூபா தரணும்ல. என்ன 500 ரூபாயா இருக்குது? 100 ரூபாய் சில்லறை வச்சிருக்கியா? சில்லறை இல்லையேக்க. நான் நாளைக்கு 100 ரூபாய் தரட்டா? ஓ பங்கு போட்டு தான் வாங்குனீல? ஆமா ஆமாக்க. சரி நீ நாளைக்கு தானே. இன்னும் 500 ரூபாய் மறந்துடக்கூடாதுன்னு தான் இங்கே நின்னுட்டு இருந்தேன். என்னம்மா நான் தந்தாச்சுனே? சரிக்க. வசந்திக்க எப்ப தருவிய? தாரம்மா நாளைக்கு தாரேன். இங்க தானே இருக்க போறேன். எங்க போக போறேன்? இங்க தான் இருப்பிய. ரூபாயை கரெக்டா தந்துருங்க. உங்ககிட்ட சும்மா வந்து கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. நீங்களா தந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல. நானா எத்தனை நேரம் வந்து கேட்க. தந்துருவேன் நாளைக்கு தாரேன்னு. 2 பிளவுஸ் தச்சு வச்சிருக்கிறதுக்கு ராமலட்சுமிக்குள்ளது. அவன் நாளைக்கு காலையில வந்து ரூபா தந்துட்டு மாதிரி பிளவுஸ் வாங்கிட்டேன்னு சொன்னாத்துக்க. அவ தந்துட்டானா உடனே உனக்கு கொண்டு தந்துருவேணுமா? சரி 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 வாங்க அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிருவோம். ஆட்டுக்க வாங்க போவோம். இப்ப ஒரு மாதிரி வருவ. இப்ப சாப்பிட்டதே ஒரு மாதிரி நிக்குது. எதுக்கு இவ்வளவு பிரியாணி அள்ளி வாயில போட்டேன்னு தெரியல. சரி வாந்தி எடுத்தாலும் கொல்லாம்பல இருக்குது. சந்தியா சந்தியா என்னதே கையில போன் வச்சிருக்கியா? இருக்குதே. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இதுல வச்சிட்டு போவோம். பர வந்து கழுவிக்கிடலாம். சின்ன பொண்ணுத்தை ஏன் இப்படி கூப்பியவ? எப்பா ஒரு மாதிரி வருவ. இங்க கொஞ்சம் வாமக்கா. என்னாச்சு சொல்லுங்க. எதுக்கு இப்ப இப்படி அழுவறிய? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்லி நம்பருக்கு ஒரு போன் அடிமக்கா. என்ன அடிக்க எதை சொல்லுங்க. 83 84 அடுத்து 10 11 10 11 12 12 அடிச்சிட்டேன். கொண்டாமக்கா. என்னங்க பேசுங்க. என்னத்தை செய்வ? அதையாவது சொல்லுங்களா? எனக்கும்ல பயமா இருக்குது. ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிட்டு படபடன்னு வருவமக்கா மயக்க வர மாதிரி. அதுக்கு இப்ப யாருக்கு போன் அடிக்கிறீங்க? ரியாக்கா அப்பாக்கு தான். அப்படியா? எதே வீட்டுக்குள்ள வாங்கতে இப்படி வெளியே நின்னா கூட கொஞ்சம்ல ஒரு மாதிரி இருக்கும். ஏசி படியே ரூம்ல வந்து படுத்துக்கிட்டுங்க வாங்க. மாமா உடனே கூப்பிடுதிய. இரு போன் பண்ணி சொல்லிட்டு வீட்ல தான் மாத்திரை இருக்கு. பதுக்க ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஹலோ சொல்லு சின்ன பொண்ணே. பிரியாணில சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டதுனாலதான் இப்ப கஷ்டமா இருக்குது. ஒரு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வாங்கலாம். என்னம்மா இப்ப நீ எங்க இருக்கா? யாரும் பக்கத்துல இல்லையா? ராணியக்காலாம் எங்க? அவில வந்துட்டு இருக்காவ. நாங்க தென்னந்தோப்புல போயிருந்து சாப்பிட்டுமா. நான் முதல்ல வந்துட்டேன். அவிய பின்னாடி பெறத்த மெதுவா வாரவ. எனக்கு வீட்டுல தாங்க மாத்திரை இருக்குது. படபடன்னு வருது. வாந்தி வராம இருக்கிறதுக்கு முதல்ல வாந்தி மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்டுருக்கணும். நான் அதை போடாம சாப்பிட்டது இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க.
ஐயோ ஐயா, இப்பதான் பக்கத்து ஊர் வர இளநீ குடிக்கலான்னு வந்தேன். இவ்வளவு நேரமும் வீட்டுலதான் இருந்தேன். அப்பவும் ஒரு போன் பண்ணலை. வா இரு வாய் வாரேன். வாங்க வாங்க வச்சர என்ன வை, உன் போன் என்னாச்சு? இது யார் நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கா? சந்தியலுக்கு நம்பருங்க. சும்மா கேள்வியே கட்டடக்காது, எனக்கு பேசவே முடியல. இன்னமக்கா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குமாக்கா. அப்படியே எங்க அம்மா கிட்ட தான் சாவி இருக்கு. எங்க போனவீங்க? போன் அடிப்போ. இது ரெண்டரையும் வெளியே இருக்காவே. இவன் நமக்கு ஒரு மாதிரி இருக்கா? எம்மா சின்ன பொண்ணு தாளச்சுதுமா. வீட்டு சாவி உங்ககிட்ட இல்லாம இருக்குவே. வீட்டுக்குள்ள போக முடியாம நாங்க வெளிய உட்கார்ந்திருக்கோம். சாவி கொடுங்க, கதவு திறக்கட்டு. ஐயோ ஏன்டே இருக்குவே. நான் வாண்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் எடுத்தாரேன். என்ன? ஏமா சின்ன பொண்ணு என்ன செய்வே? எக்க வாந்தி வர மாதிரி இருக்குது, படபடக்குது, மயக்கமா வருது. அதுக்குதான் சொத்தால திங்கணும். இங்க ஒண்ணு இறக்க மாட்டேங்க. பாரு என்ன போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. சொத்தால எல்லாம் சாப்பிடணும். வசந்தி அவளே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ கூட வந்து கஷ்டப்படிய மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. பிள்ளை உண்டாயிருக்காவா? அவளுக்கு சாப்பிட ஆசை இருந்தா அவ சாப்பிட்டு போறா. வாந்தி எடுக்கணுமா எடுத்துட்டு போறா. நீ என்னத்த கடந்து இப்படி பேசிட்டு இருக்கா? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமா, யாரையும் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. நீங்க முதல்ல வேலையை பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு போங்க. இங்க என்னத்துக்கு வந்தீங்க? நான் என் வீட்டு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன் தெரியா? நீங்க எல்லாரும் இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வந்துட்டாவே நீ சொல்லதுக்கு. ஏகோ சந்தியா கதவு திறந்துட்டா. வாங்க உள்ள போவோம். போவோம் லட்சுமி. சின்ன பொண்ணு எந்திரிக்கிறியாமா? எக்க நான் இங்கே இருந்துக்கிட்டேங்க. அவளுக்கு இப்ப போன் பண்ணேன். இப்ப வந்துருவேன் அவ. வரட்டு நீ உள்ள வா. உள்ள வந்து பாட்டு கொஞ்ச நேரம் வா. எங்க பரவாயில்லக்க. உள்ள போ சின்ன பொண்ணு. சரிக்கா பாறேன். வா வா. நம்ம வீட்டை பார்த்து போயிருவோம். இந்த பொம்பளைட்ட வாயை கொடுத்தா தப்பிக்க முடியாது. அவன் வேற பிரியாணி வேண்டான்னு சொல்லி சாப்பிடாம இருக்கான். வீட்டுல போய் ஏதாவது அள்ளி கொடுக்கணும். உமா ஐயோ வெனைக்கெல்லாம் கூப்பிடுது. என்னக்கா? என்ன உமா வீட்டுக்கு போறா? ஆமா, இங்க உள்ள போய் பார்க்கலையா என்ன நடக்குதுன்னு? என்ன நடக்க? அவளை படுக்க வச்சுட்டு இருப்பாவ. வேற என்ன செய்வாவ? என் மகனுக்கு சாப்பாடு கொடுத்து உறங்க வைக்கணும். நான் போய் வேலையை பார்க்க போறேன். நீ உள்ள போனா உங்கட நைஸா வந்துடலாம்ல பார்த்தேன். இப்ப நான் உள்ள போவட்டாடி ஏதாவது சொல்லுவாங்களோ? வெக்கம் மானம் சூடு சுவரண ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவே உள்ள போக மாட்டாவ. இப்படிப்பட்ட வார்த்தையில் விள பேசிட்டு இங்க எதுக்கு வந்து நிக்கிறிய? போங்க தூரம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவி வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் போகணும். அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கும்னு பாத்துக்கிடுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசியதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லக்க. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டா? நம்மளுக்கு தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உள்ள போனவிய நம்மளை பத்தி என்ன பேசியவன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல. கூட நின்னாதான் பரவாயில்ல. அப்பந்தான் நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. இல்லன்னா என்னைய பத்தியே கோல் பேசிட்டு இருப்பாவ. அதுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்? உள்ள போய் பாப்போம். இந்த கூலிங் ஓகேவா? நல்லதமக்கா இருக்குவே. இருக்கட்டு. படுத்தோன்னா இப்ப பரவாயில்லையேம்மா? ஏதோ இருக்குவுக்க. படபடன்னு வந்தது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. எதே கூட்டம்னா குறைக்கணும் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு நான் கூட்டி குறைச்சு வைக்கேன். சரி சந்தியா. எப்பா வெளிய நின்னுட்டு இந்த ஏசி காத்துக்குள்ள வந்து இருந்தா என்ன அழகா இருக்கும் பத்தியம்மா. ஆமாட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அதனால தான் வெயில்ல போயிட்டு வந்த உடனே போட்டு உள்ள வந்து இருந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே படுத்திருந்தோம்னா சூப்பரா இருக்கும். ஆமா, மழை காலத்துல வெளிய திண்ணையில படுத்த போலலாம் இருக்குது. ஆமாட்டே, ஆனா அது ஒரு தனி சுகம் தானே. ஆமாமா, அது கீழெல்லாம் வராது. ஆனா அந்த வெயில் நேரத்துக்கு இது அழகா இருக்கும்ல. ஆமா. எக்காத கையில என்னது? எலுமிச்சம்பழம், இஞ்சி, புதினா மூணையும் நல்லா தட்டி தண்ணில கொதிக்க வச்சு அதை கொண்டு வந்திருக்கேன் பாத்துக்க. லெமன் டீன்னு சொல்லுவாங்கல்ல. இத குடித்தா கொஞ்சம் நெஞ்சு கரிப்பு வாந்தி வரது எல்லாம் நின்றும் பாத்துக்க. சாப்பிட்ட பிறகு இதை குடிச்சோன்னு வை, வாந்தியே வராது. நல்லா கேக்கும். குழந்தை இருக்க பிள்ளைகள் இதை குடிக்கலாம் பாத்துக்க. நல்லது. ஏக்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏம்மா எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச போதாத லட்சுமியா? அதான் எனக்கு தெரியுமில்ல, உனக்கு தர சொல்லி தரேன். நான் பூமாரிக்கு தேவைப்படும் போது. சரி சரிக்க. எனக்கெல்லாம் எங்க அம்மா தான் சொல்லி தந்தா பாத்துக்க. சின்ன பொண்ணு எந்திரிச்சு கொஞ்சம் இதை குடிமக்கா. ஏக்கா அதை குடிச்சு வாந்தி வந்துட்டுனா? இவா என்னத்துக்கு இங்க வந்தா? அதெல்லாம் வாந்தி வராது. ஏந்திரி. வாந்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை தாரேன். மாதிரி குடிச்சா வாந்தி வந்துருங்க. எம்மா உள்ள வந்தோடனே என்ன குளுகுளுன்னு இருக்குது. பேசாம ஒரு வாரத்துல இப்படி நின்று அடிக்க பாப்போம். வாயே பேசாண்டா. என்னன்னுதான் சூடு சோறனே இல்லாம இருக்காவலாமா. ராணிய காலம் என்னையும் பத்தன்னு சொன்னா அவங்க வீட்டுக்குள்ளே மீறி வந்து நிக்கா. எங்க கொண்டாங்க. என்ன அவளத்தையும் குடிச்சிருங்க. இஞ்சி போட்டிருக்கனால கொஞ்சம் காட்டமா தான் இருக்கும். குடிச்சிரு, நல்லா கேட்டுறதுக்க. சரிக்கா. என்ன எப்பா என்ன காட்டமா இருக்குது. இஞ்சி கொஞ்சம் அதிகமா போட்டேன். நல்லதுல செரிமானத்துக்கு. அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, நீ பேசாம இங்க இருக்கறியா? நானே உன்னை பாத்துக்கிட்டே பிரசவ காலம் வரைக்கும் அங்க ஒத்தையில கடந்து ஏன் கஷ்டப்படணும்? வர்க்கீஸ்க்கு ஒண்ணும் தெரியாது.
இல்லக்க நான் வந்துருவேங்க. அவிய வரமாட்டாவல்லக்க, அவியலுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுதான் பார்க்க வேண்டிய இருக்குது. எனக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இது எங்க அம்மா வீடு மாதிரி தான். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தாலும் இங்கதான் வந்து நிப்பேன். அதனால இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அவிய கொத்தையில இருப்பாவளையும் தான் பாக்கேன். ஏய் அப்பா, ஊர் உலகத்துல இல்லாத இதெல்லாம் இருக்குது. பெரிய பாச போராட்டம் தான் நடக்குது. ராணிகா, என்னம்மா? எங்க வீட்டுக்கிட்ட எதுக்கு வந்து நிக்கிறியே? தூரம் ஓடுங்க. நான் எங்க வீட்டுக்கிட்ட தான் நிக்கேன். உங்க வீட்டுக்குள்ள இருந்து நிக்கலன்னு ஒரு ஆள் பேசிச்சா? எம்மா தொடங்கிட்டாளா? ஓடிடுவோம். என்னன்னு சொல்லி ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரியாண்டாங்க. புரியக்கூடிய ஆளுக்கு புரிஞ்சு ஓடியாச்சு. யார் ஓடுனா? 4 முடிக்க. ஐயோ வந்தாளோ? ஆமா, பின்னாடி வந்து நின்னாவ. லட்சுமி அக்கா இப்படி சொன்னோன்னு ஓடிட்டாவ. ஐயோ யார் லட்சுமி? அவ என்னதோ கூறுகட்டத்தனமா பேசிட்டு போறா. நம்ம வீட்டுக்குள்ள வந்தவே அப்படியே சொல்லணும். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏக்க ரொம்ப எல்லாருக்கும் நல்லவிலா இருக்குன்னு பாக்காதீங்க. அவ எப்படி பேசிய ஒரு மாதிரி. அதெல்லாம் என்ன கூறுகட்டத்தனமா பேசியா? மனசுக்குள்ள இருந்து வரதுதான். அவ பேசியதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுதிய. உங்க வீட்டுக்குள்ள அழகு போல வந்து நிக்கா ஒண்ணும் தெரியாத மாதிரி அதையும் பாத்துக்கிட்டு இருக்க சொல்லுதில. நீங்க வேணா அப்படி இருங்க. என்னால இருக்கவே முடியாது அப்படி. இருக்க முடியாதுன்னா எந்திரிச்சு நில்லுங்க. எப்படி டென்ஷன் பண்ணுது? உங்க மாதிரி காமெடி பண்ணியதுக்கு ஒரு ஆளால முடியாது. டைமிங்ல டக்குன்னு போடுதில. எல்லாம் போடுவா. ஒரு வாந்தி வரதுக்கு அந்தால கடந்தா. சொத்தோட இப்ப கசாயம் உள்ள போனோம்னா என்ன வேலை எல்லாம் செய்வு வரு. இக்க என்ன இப்ப சொல்லிட்டேன். நீங்க தானக்கா சொன்னீங்க இருக்கவே முடியாதுன்னு. அதான் எந்திரிச்சு நில்லுங்க. இது ஒரு தப்பா? ரெண்டு பேரும் சும்மா இருங்க கொஞ்ச நேரம். சிவனே, ராணியக்கோ, ஆமா வந்திருப்பானா இருக்கமுத்துக்க. ஆமா இவத ஃபோன் பண்ணி கூப்பிட்டாவல. நான் போய் பாக்கேன். எடியத டக்குன்னு குடி. சரிக்க. எங்க அவ எங்க? உள்ளதா இருக்கம்மா. ஒரு பிரச்சனை இல்ல. நீ ஏன் இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்கா? இல்லக்கா, அவதான் ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டுட்டா. நான் பக்கத்து ஊர் வர போயிருந்தேன். அப்பதான் 2 இளநீ அவளுக்கும் வாங்கிட்டு நம்மளும் ஒரு இளநீ குடிப்போம் குடிச்சிட்டு இருந்தேன். 2 வாய் கூட வைக்கலக்க. போன் பண்ணி அப்படி அழியா. ஆளலாம் செஞ்சாலோ நாங்க கொஞ்சம் மெதுவா வந்தமத்துக்க. அவியல முதல்ல அனுப்பி விட்டுட்டு நான் ஒருத்தி சாவியை பிள்ளைகிட்ட கொடுக்காம நான் சாவியை வச்சுக்கிட்டு நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டேன். அது சாவி என்கிட்ட இருந்ததுனால வெயில்ல 2 பேரும் நின்னுட்டு இருந்திருக்காவ. அப்படியா? இப்ப எங்க? இன்னும் படுக்க வச்சிருந்தேம்மா. வந்த உடனே ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்தேன். ஏசிய போட்டு உட்கார வச்சிருக்குது. இப்ப இந்த இஞ்சி எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கேன். வாந்தி வரல ஒண்ணு வரல. நல்லா இருக்கா? அப்படியா? நானும் பயந்துட்டேங்க. பயப்படி மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லம்மா. நிறைய தண்ணி குடிக்க சொல்லினாவல. அவ குடிக்காம மறந்தாலும் நீயாவது ஞாபகப்படுத்து. பக்கத்துல ஒரு 2 லிட்டர் பாட்டில்ல பிடிச்சு வை. சரிக்க. அப்ப இந்த படபடப்புலாம் வராது பத்துக்க. பிரஷர்லாம் தண்ணி குடிக்காம இருக்கதா வரது. இந்த லோ பிரஷர்லாம் இருக்கும் பத்தியா? ஆமா ஆமா. எனக்குலாம் அப்படி உண்டு. என்ன கஷ்டப்பட்டேன். தண்ணி சரியா குடிக்க மாட்டேன். வேலை செஞ்சுட்டு மறந்துடுவேன். மாதிரி பிரஷர் வந்துருமத்துக்க. ஒரு மாதிரி படபடத்துக்கிட்டு தலை சுத்திக்கிட்டு கஷ்டமா இருக்கும். டாக்டர் தான் தண்ணி சத்து தான் குறைவா இருக்குது. தண்ணி நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவளுக்குன்னு சொல்லேன். சரிக்க. சரி இதுல இரு. ஆட்டுக்க. நான் அவளை கூட்டிட்டு வரேன். ஏக்கா அவியதான் வந்திருக்காப்ளோ? ஆமா மக்கா. உன்னை கூப்பிட தான் வந்திருக்கான். போறியா இப்படி? போயிட்டு வரேங்க. மாத்திரை உண்டு பத்தி எடுங்க. மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் போய் உறங்கினா பிள்ளைகள் வந்துரும்ல. இங்க இருந்த மாதிரி அவ்வளவு அங்க தனியா இருப்பாள்வ. நான் கிளம்ப. என்ன? சரிம்மா, உன் இஷ்டம் தான். எப்படினாலும் பாத்துக்க. ஆட்டுக்க. புள்ள குடிச்சியா? குடிச்சேங்க. சந்தியா என்ன மக்கா? சரி தே. சரி போயிட்டு வரேன்னு. பாவம் பிள்ளை. நான் அழுத உடனே அவளும் அழுதுட்டா. ஆமாக்க. எனக்கு ஒரு மாதிரி வேத்து ஒரு மாதிரி வந்துச்சா. நான் அதெல்லாம் அழுதுட்டேன். அவளுக்கும் கண்ணீரா வந்துட்டு அவளுக்கு என்ன செய்ய தெரியல. ஒரு மாதிரி இருந்தா. ஏய் இப்ப பரவாயில்லையே. யாமே நானும் மனசு சென்மட்டா. எனக்கு அல்வலா வர. நான் இன்னும் ரோபோட்டா. இது அப்படி இல்ல. இவ்வளவு பாசமா நிக்கிறியே சின்ன பொண்ணு மேலன்னு பார்த்தேன். மாதிரி பாசம் இல்லாம இருக்குமாமே. எங்க அக்கா இல்ல. பாரு லட்சுமியா. நான் அவளைய பிள்ளைன்னு சொன்னோனே இவளுக்கு அக்கா ஆயிட்டாவா. ஆமா உங்களுக்கு பிள்ளைனா எனக்கு அக்காதான். அப்படிதானே? ஆமா மக்கா, கரெக்ட் தான். சரிடி வா. ஓ புருஷன் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டேன்.